Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. இந்தியாவின் அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபெத் என்றும் கடந்த 1962ஆம் ஆண்டு போரில் தான் ஆக்கிரமித்த இந்திய பகுதியை அக்ஷய் சின் என்றும் குறிப்பிட்டு சீனா உரிமை கோரி வருகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் 1126 கிலோமீட்டர் நீளமுள்ள கிழக்கு எல்லை மேக்மோகன் கோடு மூலம் உருவாக்கப்பட்டது. மேக்மோகன் கோடு எனப்படும் வரலாற்று சிறப்புமிக்க எல்லைக்கோடு இந்திய நில அளவைத்துறையின் அதிகாரப்பூர்வ வரைபடங்களில் எல்லைக்கோடாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 1914ஆம் ஆண்டு இந்திய வெளியுறவு செயலாளராக இருந்த ஹென்றி மெக்மோகன் என்ற ஆங்கிலேயர் நினைவாக இது மெக்மோகன் கோடு என்று அழைக்கப்படுகிறது. டெல்லியிலிருந்து நேரடியாக ஆட்சி செய்யப்பட்ட அருணாச்சல பிரதேசம் 1987இல் ஒரு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த எல்லையில் பாதுகாப்பையும் உள்கட்டமைப்பையும் இந்தியா பலப்படுத்தி வருகிறது. கடந்த 2021இல் சர்ச்சைக்குரிய இப்பகுதியில் சுமார் 50 கட்டடங்களை கொண்ட ஒரு புதிய சீன கிராமம் அமைக்கப்பட்டிருக்கும் செயற்கைக்கோள் படங்கள் வெளிவந்தன. இப்போதும் அதே மாதிரி அருணாச்சல பிரதேசத்தின் அப்பர் சுபான்சிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இப்பகுதியில் சீனாவின் புதிய உட்கட்டமைப்பு பணிகளை காட்டும் சேட்டலைட் படங்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக கடந்த வாரம் அப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களின் நலச்சங்கம் துணை ஆணையரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தது. அந்த மனுவில் கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியா சீனா எல்லையில் உள்ள தங்கள் மூதாதையர்களின் மேய்ச்சல் நிலங்கள், வேட்டை மற்றும் விவசாய நிலங்களின் பல பகுதிகளை சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் அப்பகுதியில் இணைப்புச் சாலைகள், நெடுஞ்சாலைகள், இராணுவ முகாம்கள் மற்றும் பிற உள்கட்டமைப்பு வசதிகளை சீனா அமைத்துள்ளதாக அந்த மனுவில் பழங்குடியின மக்கள் குறிப்பிட்டிருந்தனர். 2021க்குள் சீனா கட்டிய கிராமத்திலிருந்து மேற்கே சுமார் 9.42 கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு புதிய கிராமத்தை இப்போது சீனா கட்டி வருவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. பல குடியிருப்பு பகுதிகள், 2 ஹெலிகாப்டர் இறங்குதளங்கள், சோலார் பேனல்ஸ், சிமெண்ட் கட்டுமான ஆலை, கூடைப்பந்து மைதானம் மற்றும் இணைப்புச் சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் திபெத்தின் தொலைதூர பகுதிகளை இணைக்கும் பெரிய நெடுஞ்சாலைகளையும் சீனா அமைத்துள்ளது. இந்திய எல்லைக்கு மிக அருகில் உள்ள பகுதிகளுக்கு இராணுவ தளவாடங்களை விரைவாக கொண்டு செல்ல உதவும் வகையில் இந்த சாலைகளை சீனா உருவாக்கியுள்ளது. தனது எல்லை கட்டுப்பாட்டை பலப்படுத்தவே புதிய சாலைகள், நெடுஞ்சாலைகள் உட்பட மேம்பட்ட உள்கட்டமைப்புகளை சீனா அமைத்து வருகிறது. பாரத் மேப்ஸ் உட்பட இந்திய வரைபட தளங்கள் அனைத்தும் இந்திய நில அளவைத்துறையின் எல்லைக்கோட்டையே பின்பற்றுகின்றன. இந்த எல்லையை ஒட்டி 73 இடங்களில் சாலைகள், 9 ரயில் பாதைகள், சில விமான இறங்குதளங்கள் அமைக்க 90களிலேயே இந்தியா திட்டமிட்டது. 2014இல் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் எல்லை பகுதிகளில் சாலை கட்டமைப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. இதில் அருணாச்சல் ஃப்ரான்டியர் ஹைவே, அருணாச்சல எல்லைச்சாலை எனும் தேசிய நெடுஞ்சாலை முக்கியமானதாகும். இது பொம்திலா முதல் விஜயநகர் வரை 1748 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட இந்த சாலை எல்லை பகுதியிலிருந்து வெறும் 20 கிலோமீட்டர் வரை செல்கிறது. இது இந்திய இராணுவ படைகளின் போக்குவரத்திற்கும் சீனாவின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் பயன்படும் வகையில் சுமார் 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தில் 800 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய சாலை பாதைகள், புதிய சுரங்கப் பாதைகள் மற்றும் பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. 9 தொகுதிகளாக கட்டப்பட்டு வரும் இந்த திட்டத்தில் ஏற்கனவே உள்ள டிரான்ஸ் அருணாச்சலா நெடுஞ்சாலை மற்றும் கிழக்கு மேற்கு தொழில் வழித்தடத்தை இணைக்கும் வகையில் மொத்தம் 2178 கிலோமீட்டர் நீளமுள்ள 6 இணைப்புச் சாலைகள் கட்டப்பட்டு வருகின்றன. மேலும் எல்லை பகுதிகளில் தொலைதூர குடியிருப்புகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக 4800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 எல்லை மாநிலங்களில் உள்ள 662 கிராமங்களில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சாலைகள்,
சுற்றுலா திட்டங்கள் மற்றும் பொது உட்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுகின்றன. இரண்டாம் கட்டமாக 6839 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அருணாச்சல பிரதேசத்தில் 122 எல்லை கிராமங்களுக்கு இணைப்புச் சாலைகள், வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் திட்டத்தின் கீழ் 1022 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் மற்றும் சமுதாய மையங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டு வருகின்றன. கிராமப்புறங்களிலிருந்து மக்கள் வெளியேறுவதை தடுப்பதையும் எல்லை பகுதிகளில் உரிமைகளை பாதுகாக்கவும் இந்தியா தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. இந்திய எல்லைப் பகுதியில் சீனா அமைத்துள்ள 600க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு கிராமங்கள் மற்றும் புதிய உட்கட்டமைப்புகளுக்கு நேரடி பதிலடியாகவே இந்தியாவின் இந்த நடவடிக்கைகள் பார்க்கப்படுகிறது.